வணக்கம் நண்பர்களே. திருநங்கைகளுக்கான மாநில கொள்கை 2025. இந்த மாநில கொள்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2008 ஏப்ரல் 15. இந்த ஏப்ரல் 15 தான் திருநங்கையர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். திருநங்கை தினமாக வச்சுருக்கோம் ஏப்ரல் 15. அடுத்து திருநங்கைகள் நலவாரியத்தை தோற்றுவித்த முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி. நலவாரியத்தின் வாயிலாக என்னெல்லாம் கொடுக்குறாங்க? உயர்கல்விக்கு உதவித்தொகை, தொழில் சார்ந்த திறன் மேம்பாடு, சுயதொழில் பண்ணுறதுக்கு மானியம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகை. இது எக்ஸாமில் கேட்டது. இது எந்த துறைன்னு பார்த்தோம்னா சமூக நலன் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பென்ஷனுக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகைக்கு எவ்வளோ வயசுங்கிறது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். 40 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆதரவற்றவர்கள் எவ்வளோ கொடுப்பாங்க? மாதம் 1500 ரூபாய். விருது பார்த்தோம்னா 2021 விருது கொடுக்குறாங்க. இதில் 2021 ஆண்டுக்கு கிரேஸ் பானோ அப்படிங்கிறவங்க விருது கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாச்சு. 22 மர்லிமா முரளிதரன், 23 பி ஐஸ்வர்யா, 24 சந்தியா தேவி, 25 இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கா பொன்னி மற்றும் ஆர் ரேவதி 1 லட்சம் ரூபாய் காசால் கொடுப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா புதுமை பெண் தமிழ் புதன் திட்டத்தில் திருநங்கையரை சேர்த்துக்கிறாங்க. அடுத்து நம்ம எப்படி பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதி, வயதானவர்களுக்கு அன்புச்சோலை மாதிரி அரண் அப்படிங்கிற பெயரில் தங்கும் இல்லங்கள் மதுரை மற்றும் சென்னை 2 இடத்துல ரொம்ப முக்கியமானது. அடுத்து 50 திருநங்கைகள் காவல் படையில் சேர்க்க போகிறாங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நடராஜ். அடுத்து பார்த்தோம்னா நாட்டிலேயே முதல் முறையாக லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை ஜோயிதா மோண்டல். அடுத்து முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர், ஸ்கூல் புக்லேயே இருக்கு, பிரித்திகா யாஸ்னி. அடுத்து பார்த்தோம்னா முதல் திருநங்கை வழக்கறிஞர் சத்யஸ்ரீ சர்மிளா. நா காமராஜன் தன்னுடைய கருப்பு மலர்களில் காகித பூக்கள் என்று திருநங்கையை குறிப்பிடுறார். தேங்க்யூ.